ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. லசத்ருத்த கம்பீர நாபி சரஸ்தீர சைவால சங்காகரஷ்யாம ரோமாவளி பூஷணே மஞ்சு சம்பாஷணே. காளிதாச விரசிதம். ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். மகா சரஸ்வதியினுடைய ஷியாமளா தண்டகத்தில் காளிதாசர் அம்பாளுடைய வயிற்றிலிருந்து உதரவிதானத்திலிருந்து மேல் நோக்கி எழுகின்ற அந்த ரோம வரிசைகளை பற்றி சொல்கிறார். அதோட அம்பாளுடைய வாய்மொழிய மஞ்சு சம்பாஷணே, மெல்லிய மென்மொழியினலேன்னு அருமையாக வர்ணிச்சிருக்கிறார். அம்பாளோட வாக் விலாசம் இதில் பேசப்படுது. காளிதாசருடைய விரசிதம் ரொம்ப அற்புதமான ஒரு காவியம். தேவியினுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்கிறதுனாலேயும் கேட்கறதுனாலேயும் வாக் சாத்துரி நமக்கு கிடைக்கும். கேட்டு அனுபவியுங்கள். சுஸ்ரவேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசம்ங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மேதா விலாசம் காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிந்தனைகளை எல்லோருக்கும் பகிருங்கள், பயனடையட்டும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறப்பான சிந்தனை என்ன அப்படின்னா, இறைவனுக்கு நாம் நிவேதனம் பண்ணுறோம். இறைவனுக்கு ஏதாவது ஒன்று நாம் கொடுக்குறோம். அதாவது இறைவனை பார்க்க போகும்போதோ அல்லது முதியவர்களை பார்க்க போகும்போதோ குழந்தைகளை பார்க்க போகும்போதோ ஏதாவது ஒன்று கையில் கொண்டு போய் அவங்களுக்கு அர்ப்பணிக்கணும். இது தொண்டு தொட்டு வரக்கூடிய சம்பிரதாயம். அதே போல தான் இறைவனுக்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். உண்ணும் உணவை நாம் இறைவனுக்கு காட்டிட்டு அமுது செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இறைவனிடம் காண்பித்து விட்டு பிறகு நாம் உண்றது, இதுதான் அர்ப்பணிப்பு. அப்போது இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற பொருள் எப்படி இருக்கணும்? அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதோ பேருக்கு எதையாவது வச்சு நிவேதனம் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது. இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொருள் எப்படி இருக்க வேண்டும்? இறைவனை நாம் எப்படி பார்க்குறோம்? சில பேர் நண்பனாக பார்ப்பாங்க, சில பேர் எஜமானாக பார்ப்பாங்க, ஆண்டான் அடிமையாக பார்ப்பாங்க. அப்போது சில பேர் தாசன் தாசியாக பார்ப்பாங்க. இறைவனை நாம் பார்க்கும் விதத்தை வச்சு தான் அவனுக்கு அர்ப்பணிக்கின்ற பொருளோடைய தன்மையானது உச்சிதமாகுது. நாம் எப்படி இறைவனை பார்க்குறோங்கிறது நம்முடைய விசாரம். நம்ம போல பிறரை நினை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதை போல தான் இறைவனை நாம் எப்படி பார்த்து கொள்கின்றோமோ அது போல் பார்க்கணும். ஒரு சில பேர் ஒரு படி மேலே போய் உயர்வாக பார்ப்பாங்க. அது அவர்களுடைய இஷ்டம், யதார்த்தம். எது எப்படி இருந்தாலும் சாதாரணமான மனிதன் இறைவனை நம்பும் பொழுது அவனை எப்படி பார்த்து அணுக வேண்டும், இதுதான் நம்ம சிந்தனை இன்னைக்கு. இறைவனுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலையோ கோவில்லையோ அங்கே இறைவன் இருக்கிறதா நினச்சி தான் நிவேதன பொருட்களை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறான். அது கோவிலுக்கு கோவில், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். நிவேதன பொருட்கள் எப்படி இருக்கணும்? சுவாமிக்கு நாம் அளிக்கக்கூடிய நிவேதன பொருளுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. கோவிலில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது, கிரமம் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் சாமானியனுக்கும் இறைவனுக்கும் இடையே என்ன பேதம்? இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொருள் எப்படி இருக்கணும்? நம்ம கையில் கிடைக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் அதை உண்ணும் பாவனையில் கொடுக்கணும். அதுதான் அதில் விசேஷம். உண்ணும் பாவனையில் அது இருக்கணும். சாதாரணமாக ஒரு கூழை கரைச்சி நாம் இறைவனுக்கு கூட நிவேதனம் பண்ணலாம். அப்படி நிவேதனம் பண்ணினோம்னா அதை சுத்தமாக சமைக்கணும். அதில் சேர்க்க வேண்டிய கிரமங்களெல்லாம் பொருளை எதுவாக இருந்தாலும் அதை வரிசைப்படி சேர்த்து அளவாக உப்பிட்டு
நன்றாக ஆற வைத்து உண்ணும்படியான ஒரு பாத்திரத்தில் வைத்து கடவுளுக்கு இறைவனுக்கு காமிக்க வேண்டும். அதுதான் இறைவன் முன்பால கொண்டு படைத்தல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கொண்டு அவன் முன்னால வைக்கணும். அதுதான் அமுது செய்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு அமுது செய். அப்போ இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளானது ரொம்ப பவித்திரமானதாகவும் நல்ல ஒரு வஸ்துவாகவும் இருக்கணும். நாம் எப்படி உள்ள உட்கொள்கின்றோமோ அதை போல இறைவனுக்கு நாம் கொடுக்கணும். இறைவன் முன்னால் நாம் சமைத்த உணவை கொண்டு வச்சுட்டு எதை வைக்கிறோமோ அதை வச்சுட்டு, இறைவா எனக்கு தெரிந்த மட்டில் நான் இதை சமைச்சிருக்கேன், உற்பத்தி பண்ணியிருக்கேன், அளவான சுவையில் வச்சுருக்கேன், இந்த பஞ்ச பூதங்கள் அதிலேருந்து தான் இவைகளை எடுத்தேன், இதை உனக்கு அமிர்த பிரசாதமாக நான் அதை சமர்ப்பணம் பண்ணுறேன், இதை நீ கண்டருள வேணும், அதுக்கு பிறகு நான் எடுத்து நான் சுவீகரிக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனையை வைக்கணும். இதுதான். அதுக்கு பிறகு நீர்னால அர்க்கியம் விட்டு இறைவனுக்கு நிவேதனம் பண்ணணும். இதுதான் திருவமுது செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமியை கண்டருளை பண்ணுறது. எனக்கு கொடுத்த பொருளை உங்ககிட்ட நான் காமிச்சுட்டு சாப்பிட்றேன். இறைவா எனக்கு இன்றைக்கி இது கிடச்சிருக்கு, இதை நான் உனக்கிட்ட காமிக்கிறேன், இதை நீ பிரசாதமாக மாற்றி எனக்கு கொடு, எனக்கு ஆயுள் ஆரோக்கியம் இதை சாப்பிட்றதுனால கிடைக்கணும், உன் பார்வை பட்டுதுன்னா இது எனக்கு அமிர்தமாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் வீட்டில் சமைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அடி ஆசாரத்தோடு செய்து இறைவன் எடுத்த காமிச்சிட்டு சாப்பிட்றது தான் வழக்கம். இறைவன் கண்டருள்ள பின்பு அதை எடுத்து கொஞ்சம் சில ஜீவராசிகளுக்கு கொடுக்கும். காக்காக்கி சாதம் போடுறது, இல்லை பசுமாட்டு கொடுக்கும், ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு பிடி விடணும். அதுக்கு பிறகு தான் நாம் உண்ணணும். இதுதான் வழக்கம். இதுதான் சுவாமிக்கு நிவேதனம். இது தினந்தோறும் நடக்கணும். ஒரு வீடுன்னா எப்படி அடுப்பு எரியுதோ அதுபோல் அடுப்பில் சமைத்த பொருளானது இறைவனிடத்தை கண்டருளை பண்ணி பின்பு நாம் உண்டோமானா அது அமிர்த பிரசாதமாக மாறும், ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏதோ கடமைக்குன்னு சமைச்ச உணவை நிவேதன பொருள் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உண்ணும் பாவனையில் வைக்கணும். பழமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வாழைப்பழமாக இருந்ததுன்னா காயாக கொண்டு வந்து வச்சு நிவேதனம் பண்ணா நீ சாப்பிடுவியா காயை? நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். பழத்திலேருந்து காம்பு நீங்கி இருக்கக்கூடாது. பழங்களை நன்றாக கழுவி தோல் சீவி நறுக்கி சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து வைக்கணும். மாதுளம்பழமாக இருந்தால் தோலை உரித்து முத்துக்களை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். பலாப்பழமாக இருந்தால் துளைகளை உரித்து சர்க்கரை சேர்த்தோ தேன் சேர்த்தோ அழகாக சுளைகளை நிவேதனம் பண்ணணும். அன்னாசி பழமாக இருந்துச்சுன்னா தோலை நல்லா சீவிட்டு துண்டு துண்டுகளாக நறுக்கி கொஞ்சம் சர்க்கரையோ அல்லது தேனோ சேர்த்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். நீ எப்படி சாப்பிட்றியோ அதை கொண்டு சுவாமிகிட்ட காமிக்கணும். எந்த பழமாக இருந்தாலும் இப்படித்தான் உண்ணும் பாவனையில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். பாலாக இருந்துச்சுன்னா நல்லா காய்ச்சி ஆற வைத்து சர்க்கரை சேர்த்து கற்கண்டு சேர்த்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். சமைச்ச உணவாக இருந்தால் நல்லா ஆற வைத்து நிவேதனம் பண்ணணும். சுட சுட எடுத்து கொண்டு போய் வைக்கக்கூடாது. சமைத்த உணவில் சிறிதேனும் நெய் சேர்க்கணும். அதை சுத்தப்படுத்துறதுக்கான பசுவின் நெய் எந்த வஸ்துவாக இருந்தாலும் சுத்தப்படுத்தும். ஆகையினால துளி நெய் விட்டு சமைத்த உணவுகளை சுவாமிக்கு காட்டலாம். எதுவாக இருந்தாலும் நாம் நமக்கு அன்பு மிகுந்தவர்களுக்கு எப்படி நாம் உணவளிப்போமோ அதுபோல இறைவனுக்கு நிவேதனம் செய்யணும், திருவமுது செய்யணும். பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் மாமிசங்களை வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடி மாமிசங்களை உண்டு காட்டில் வாழ்நாளை கழிக்கின்ற கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு எப்படி சுவையான மாமிசத்தை சுட்டு வாயினாலே சுவைத்து பின்பு சுவாமிக்கு சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா சபரி கிழவி உலர் பழங்களை சுவைத்து பார்த்து எது நன்றாக இருக்கின்றதோ அதை சேகரித்து வைத்து ராமபிரானுக்கு கொடுக்குறார். குகன் பார்த்தீங்கன்னா ஆற்றில் மீனை பிடிச்சி அதை சுட்டு தேனை தடவி கொம்பு தேனை தடவி அதை ராமபிரானுக்கு கொடுக்குறார். அப்போது இதெல்லாம் இறைவன் நேரடியாக சுவீகரிக்கிறார். அதெல்லாம் எதை சொல்லுது?
எந்த பொருளை நாம் கொடுக்குறோங்கிறது இல்லை. நாம் எந்த மனதோட எந்த மனநிலையில் இறைவனுக்கு கொடுக்குறோங்கிறது மட்டும்தான் அதில் முக்கியம். அப்படி கொடுத்தோமானா சுவாமி ஏற்பார். அதோடு இல்லாமல் சுவாமி ஏற்றுக்கிறார் இல்லை, நமக்கு மனது திருப்தி. முதல்ல உபசாரமெல்லாம் நமக்கு பிடித்தவர்களுக்கு நாம் எப்படி உபசாரம் பண்ணுவோமோ அதை போல பண்ணணும். உபசாரம் பண்ணுற பாவனையில் வருஷக்கிரமம் இருந்தால் போகிறோம். அதில் அன்பு கலந்து இருக்கணும், அவ்வளோதான். ஒரு பெரிய கோவிலை கட்டி தங்கத்தினால் கூரை வைத்து பொன் மாணிக்கங்களாக ஆபரங்களை செய்து குவித்து கோயில் பூரா தங்கத்தினாலும் வைரத்தினாலும் நகைகளை கொடுத்து வச்சுருக்கான்னா காரணம் என்ன? அதில் எது வெளிப்படுது? அன்பு தான். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தானமாக கோவிலுக்கு கொடுத்துருக்கான். அது எதை காட்டுது? அன்பை தான் காட்டுது. அப்போது நீங்கள் அன்போடு கொடுக்குற எளிய பொருளாக இருந்தாலும் ஒன்றும் பாவனையில் கொடுத்தோமானா அதை இறைவன் நிச்சயம் சுவீகரிப்பான். அதில் அக்கறை இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அளிக்கும் பொருள் எவ்வளவு அக்கறையுடன் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அது இறைவனால் நிதர்சனமாக சுவீகரிக்கப்படும். இன்னலை நீக்குவது இறைவனோட கடமை. என்ன? இன்முகத்தோடு எதையும் அவனுக்கு அளிப்பது நம் கடமை. அளவோ அல்லது சுவையோ மதிப்போ விலையோ எதையும் இறைவன் பார்க்க மாட்டான். இறைவன் உண்மை மனதோடு அன்போடு நீங்கள் படைக்கிற தண்ணீரை கூட அவன் அமிர்தமாக சுவீகரிக்கின்றான். ஆகையினால நீங்கள் நிவேதனம் பண்ணக்கூடிய பொருள் மீது அக்கறை வையுங்கள். சிரத்தையோடு சமர்ப்பிக்கணும். ஏதோ ஒன்று, ஒரு கல்கண்டை கொடுத்தாலும் தட்டை நல்லா தொடச்சிட்டு கல்கண்டை வச்சு, சுவாமி எனக்கு இன்றைக்கி இதுதான் எனக்கு கிரமமாக கிடச்சிருக்கு, இதை உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இறைவன் நிதர்சனமாக சுவீகரிப்பார். இந்த உணவானது சுத்தமானதாகவும் உண்ணும் பாவனையிலும் இருக்கணும், உண்ணும்படியாக இருக்கணும். அப்படி நாம் இறைவனுக்கு கொடுத்தோமானா நமக்கு மனதிருப்தி ஏற்படும். இறைவனுக்கு அமிர்தமாக அது மாறும். இறைவன் முன் காட்டப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் பிரசாதமாக மாறப்படுகிறது. ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அளிக்க வல்லதாக இருக்கிறது. ஆகையினால இறைவனிடம் எந்த பொருளையும் உண்ணும் பொருளை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து அமுது செய்து பிறகு உண்டோமானால் நம்முடைய குறைகளெல்லாம் நீங்கும், ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும், ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகும், வியாதிகள் தீரும். அப்படிங்கிற மனபாவனையில் இறைவனுக்கு எதுவாகினும் நாம் மன நிம்மதியோடு சமர்ப்பித்து இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாகவும் பெருமைக்குடையவர்களாகவும் மாறணும். இதுதான் நம்மோட சிந்தனை. இந்த சிந்தனையை நீங்கள் தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வழங்குவார் என்ற அருளோடு இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையில் மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.